ஹாய் ஆல், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒரு கோயிலை பத்தி டீட்டெயிலா இந்த சேனல்ல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் பேரம்பாக்கம் எனும் ஊரில் உள்ள அருள்மிகு சோழீஸ்வரர் திருக்கோவில். இந்த கோயிலை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? கூவம் நதிக்கரையில் நிறைய புராண கோவில்கள் உள்ளது. அதில் இந்த கோவிலும் ஒன்று. நரம்பு சம்பந்தமான நோய்களுக்கு பரிகார தலமாக இந்த கோவில் விளங்குகிறது. வடக்கு நோக்கிய சிறிய நுழைவாயிலை கடந்து நாம் உள்ளே சென்றால் இடதுபுறத்தில் சக்தி விநாயகர் சன்னதி மற்றும் காசி விஸ்வநாதர் சன்னதியை தரிசிக்கலாம். வடக்கு நுழைவாயிலை கொண்ட இறைவனின் கருவறை உள்ளது. இறைவன் தெற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். இறைவனின் சன்னதிக்கு அருகில் தாயார் காமாட்சி அம்மன் சன்னதி உள்ளது. அவள் கருணையும் அன்பையும் அள்ளித்தரும் இன்முகத்தோடு நம்மை அருள் பாலிக்கிறாள். மேற்கு பகுதியில் முருகன் வள்ளி தெய்வ யானையோடு தனி சன்னதியில் உள்ளார். அது மட்டும் அல்லாமல் கோவிலுக்குள் சுவாமி ஐயப்பன், நவகிரக சன்னதி, கால பைரவர் சன்னதி உள்ளது. இக்கோவிலானது நரம்பு சம்பந்தமான நோய்களுக்கு பரிகார தலமாக விளங்குகிறது. இவ்வூரில் வாழ்ந்த ஒரு பெரியவர் நரம்பு நோயால் பாதிப்படைந்தார். இந்த நோயை குணப்படுத்த நிறைய செலவு ஆகும் என்று மருத்துவர்கள் கூறிவிட்டதால் இவர் இக்கோவில் இறைவன் சோழீஸ்வரரை பிரார்த்தனை செய்தார். சோழீஸ்வரர் அவரின் பிரார்த்தனைக்கு செவிமடுத்து அவரை குணப்படுத்தினார். அந்த பெரியவர் நோய் குணப்படுத்த வைத்திருந்த பணத்தில் இக்கோவிலுக்கு கொடிக்கம்பத்தை நிறுவினார். அதில் இருந்து இக்கோவிலுக்கு நரம்பு சம்பந்தமான நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து பிரார்த்தனை செய்து வருகின்றனர். அவர்களின் நம்பிக்கைகள் வீண் போகாத வண்ணம் இறைவன் அவர்களை நோய்களில் இருந்து விடுபட செய்கிறார். ஒவ்வொரு திங்கள் கிழமையிலும் எல்லா ஊர்களில் இருந்தும் பக்தர்கள் இக்கோவிலுக்கு வந்து பிரார்த்தனை செய்கின்றனர். இக்கோவிலில் இந்திய கல்வெட்டுத்துறை ஆய்வின் மூலம் இவ்வூரில் 14 கல்வெட்டுக்கள் கண்டறியப்பட்டன. இக்கோவிலானது முதலாம் குலோத்துங்க சோழன் காலத்தில் உருவாக்கப்பட்டது. சுவாமியின் அன்றைய திருப்பெயர் குலோத்துங்க சோழீஸ்வரமுடைய மகாதேவர். நாளடைவில் சோழீஸ்வரர் என சுருங்கிவிட்டது. கல்வெட்டுக்களில் கோவில் பூஜைக்கு தீபம் ஏற்ற நன்கொடை அளித்தது குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது. இக்கோவிலின் மூலவர் சோழீஸ்வரர், தாயார் காமாட்சி அம்மன், தலவிருச்சம் வில்வம், தீர்த்தம் கூவமாறு. கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 7 மணி முதல் 12 மணி வரை, மாலை 5:30 இருந்து இரவு 7:30 வரை திறந்திருக்கும். இக்கோவில் சென்னையில் இருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. சென்னையில் இருந்து பூந்தமல்லி, தண்டலம் கூற்றோடு வழியாக மப்பேடு வழியாக பேரம்பாக்கம் செல்ல வேண்டும். அருகிலுள்ள ரயில் நிலையம் திருவள்ளூர், அருகிலுள்ள விமான நிலையம் சென்னை மீனம்பாக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.